கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சகோதரிகளின் கால தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட பவுலால் வாழ்த்தில் பெறக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அந்த குடும்பம் யார் அப்படின்னு சொன்னால் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். இந்த குடும்பம் எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ரோமர் 16:3-4-5 வசனங்களில் இவர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதற்காக பிரிஸ்கில்லாவையும் அங்கே ஆக்கில்லாவையும் வாழ்த்துகிறார், அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் எல்லாமே தன்னோட ஊழியத்தில் இணைந்து செயல்பட்டவர்களை வாழ்த்துகிறார். அதில் விசேஷ வண்ணமாக ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் அங்கே வாழ்த்துகிறத நம்ம பார்க்குறோம். இவர்கள் பவுலுக்கு விசேஷித்த ஒரு நண்பர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பவுலுக்கு அநேக உதவிகளை அங்கே செய்திருக்கிறார்கள். அநேக விதத்தில் அடைக்கலம் கொடுத்தவர்களாக அங்கே காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 18:2 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு அரசனுடைய அங்கே கட்டளையினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொரிந்து பட்டணத்துக்கு அங்கே வந்தார்கள். அவர்கள் முதலாவது ரோமாபுரியில் அங்கே இருந்தார்கள். கொரிந்து பட்டணத்திற்கு வரும்போது பவுலையும் அங்கே கண்டு தன்னோடு சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அதனால தான் 16:3 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் அவர்களை பற்றி. அப்போ இவர்கள் தன்னோடு பவுலை சேர்த்து கொண்டதுனால உடன் இசைந்து அவரோடு ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த நபரை தன்னோடு ஏற்றுக்கொண்டு தன் கணவன் சொல்ல எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிந்து அங்கே பவுலுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் அங்கே பிரிஸ்கில்லா செய்ததாக நம்ம பார்க்கலாம். அடுத்து வசனம் 4 பார்க்கும் பொழுது அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யார் அப்படின்னு சொல்லும்போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். இவர்கள் பவுலுக்கு ஊழியத்தின் பாதையில் பல பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், அவரை அநேக இடங்களில் ஊருக்கு புறம்பே தள்ளி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அநேக விதத்தில் அவர்கள் செயல்படும் போது அதோடு இசைந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், அதற்கு உதவியாக இருந்தவர்கள் தான் இந்த ஒரு குடும்பம். பவுலினுடைய ஜீவனை தப்புவிப்பதற்காக அநேக விதத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருக்காக போராடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இவர்கள் அடைக்கலம் கொடுத்து தன் உயிரையே பொருட்படுத்தாமல் அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே நினைத்தவர்கள். அங்கே மார்க் 8:35 ஒரு வசனம் இப்படியாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தன் உயிரை என்ன செய்கிறார்கள், சுவிசேஷத்தின் நிமித்தமாக இழந்து போவதை விரும்புகிறார்கள். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், பவுல் உன்னதமான தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர் என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். இவர்கள் தான் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, பவுலினுடைய ஜீவன் போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் அநேகருக்கு பவுல் சுவிசேஷத்தை அங்கே அறிவித்து கொண்டு வருகிறார். அநேகருக்கு கர்த்தரை அறியாதவர்களுக்கு அங்கே தேவனை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார் என்பதை நன்கு தெரிந்திருந்ததாக நம்ம பார்க்கிறோம். வசனம் 4 கீழ்ப்பகுதியில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல பிரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து பிரஜாதிகள் மத்தியிலையும் ஊழியம் செய்து அந்த பிரஜாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையும் அவர்களுக்கும் என்ன செய்கிறார்கள், இந்த குடும்பம் உதவி செய்து பவுலுக்கு மாத்திரமல்ல அவர்களுக்கும் உதவி செய்ததாக நம்ம பார்க்கிறோம். அதனால தான் பிரஜாதியாரும் என்ன செய்கிறாங்க, அங்கே ஆக்கில்லாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் அங்கே என்ன செய்கிறாங்க, நன்றி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவர்களிடத்தில் இந்த குடும்பத்தினத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு அவர்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக அங்கே காணப்படுகிறார்கள். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது வசனம் 5 அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய வீட்டில்,
இந்த குடும்பத்தினுடைய வீட்டில், ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவினுடைய வீட்டில் அங்கே சபை கூடுகிறாங்க. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஊழியத்திற்காக மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய வீட்டையும் அங்கே என்ன செய்கிறார்கள்? திறந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்போ வீட்டை திறந்து கொடுப்பதற்கு ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. சபை கூட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், அதை சரியாக முதலாவது என்ன செய்ய வேண்டும்? சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கப்புறமாக சபை முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதை சுத்தப்படுத்த வேண்டும், வருகிறவர்களை உபசரிக்க வேண்டும். இதெல்லாம் யாருடைய வேலை? அங்கே பிரிஸ்கில்லாவினுடைய வேலை, ஒரு பெண்ணினுடைய வேலையாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் பொருட்படுத்தாமல், கஷ்டப்படாமல், கோவப்படாமல், முறுமுறுக்காமல் எல்லா விதத்திலையும் அங்கே தன் கணவனோடு இசைந்து ஊழியத்திற்காக செயல்படுகிறத நாம் பார்க்கிறோம். நாமும் கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும் கர்த்தருடைய காரியங்களுக்காகவும் நம்முடைய வீட்டை என்ன செய்ய வேண்டும்? திறந்து கொடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் வாழ்த்துதல் பெறுவதற்கும் இவர்கள் நன்றியை பெற்றுக்கொள்வதற்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே பிரிஸ்கில்லா தான் ஒரு தகுதியான ஒரு பெண்ணாக அங்கே காணப்பட்டாங்க. ஒரு நல்ல மனைவியாக அங்கே இருந்தாங்க. ஆவிக்குரிய காரியங்களில் பக்தி வைராக்கியமாக அங்கே இருந்தாங்க. மற்ற பெண்களுக்கு சாட்சியுள்ளவர்களாகவும் ஜீவன் உள்ளவர்களாகவும் அங்கே என்ன செஞ்சாங்க? காணப்பட்டாங்க. ஊழியத்தில் ஒரு வைராக்கியமும் தன் கணவனோடு இசைந்து அங்கே செயல்படுகிற ஒரு பெண்ணாக அங்கே காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதனால தான் ரோமர் 16:3 சொல்லப்பட்டு இருக்கிறது, அங்கே பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் கணவன் பெயருக்கு முன்பு மனைவி பெயர் வருவதற்கு தகுதியான ஒரு பெண்ணாக அங்கே விளங்கினதாக நாம் பார்க்கிறோம். அப்போ பிரிஸ்கில்லா அப்படின்னு சொல்லும்போது தகுதியானவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆக்கில்லா அப்படின்னு சொல்லும்போது கழுகு அப்படின்னு சொல்லி அர்த்தம். தன் கணவன் உயரை பரப்புவதற்கு எல்லா விதத்திலையும் இசைந்து தகுதியாக காணப்பட்ட ஒரு பெண்ணு தான் அந்த பிரிஸ்கில்லா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அந்த குடும்பம் அங்கே பவுலால் வாழ்த்துதல் பெறுவதற்கும் மற்ற விசுவாசிகளால் நன்றியை பெற்றுக்கொள்வதற்கும் யார் தகுதியாக இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிரிஸ்கில்லா அப்படிங்கிற மனைவி தான் அங்கே தகுதியாக காணப்பட்டாங்க. அப்போ பெண்களாகிய நாமும் நம்முடைய கணவன்மார் ஊழியத்தில் சபையினுடைய காரியங்களில் ஊழியரோடு இசைந்து செயல்படும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நாம் முறுமுறுக்கிறவர்களாக கோபப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஊழியத்தினுடைய காரியத்தில் நம்முடைய வீட்டையும் மனதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? திறந்து கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் பவுலால் வாழ்த்துதல் பெறுவதற்கு தகுதியான ஒரு குடும்பமாக அங்கே மாறினாங்க. அதற்கு காரணம் அங்கே அந்த பிரிஸ்கில்லா அப்படிங்கிற பெண்ணு தான், மனைவி தான். அப்போ ஒரு மனிதனாலே வாழ்த்தல் பெறும் பொழுது, ஆண்டவருக்காக நாம் பிரயாசப்படும் போது, அவருடைய ஊழியத்தில் நாம் கஷ்டப்பட்டு அவருடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது தேவன் நம்மை வாழ்த்தாமல் இருப்பாரா? நிச்சயமாக என்ன செய்வார்? நம்மை வாழ்த்தக்கூடியவராக காணப்படுவார். அப்போ நம்முடைய குடும்பமும் மற்றவர்களால் வாழ்த்தல் பெறுவதற்கும் நன்றியை பெற்றுக்கொள்வதற்கும் தகுதியான நிலைமையில் மற்றவர்களால் பேசப்படுவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெண் காரணமாக தகுதியாகவும் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.